LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியம் சதகத்துல்லா அப்பா. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஸ்பேஸ் ஷிப் ஃபைட்டர் ஜெட் எப்படி பண்ணதுன்னு பார்த்தோம். இது அதோட கண்டினியூஷன் தான். ஸோ லாஸ்ட் இதை மாடலிங் பண்ணோம், இந்த இடத்துல வந்து டெக்ஸ்டரிங் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இதில் பாருங்க, இந்த மாதிரி டெக்ஸ்டர்ஸ் பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்டர் எப்படி ரெடி பண்ணதுன்னா அதெல்லாம் சொல்லித்தர போகிறேன். இது இந்த ஸ்டார் வார்ஸ் படத்தில் வரக்கூடிய இந்த ஸ்பேஸ் ஷிப் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்டர்ஸ்க்கு பேர் என்னன்னு நான் நெட்ல தேடும் போது தான் எனக்கு அதுக்கு கிடைச்சிச்சு. அது பேர் என்ன பார்த்தீங்கன்னா கிரீபிள்ஸ்னு சொல்லுவாங்க. சும்மா அது கிரீபிள்ஸ் அதுக்கு பேர். அந்த இது டெக்ஸ்டர்ஸ் பேரு கிரீபிள்ஸ் நான் கொடுத்தா அந்த மாதிரி நமக்கு நிறைய இதெல்லாம் கிடைக்குது. ஓகே, இந்த கிரீபிள்ஸ் தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். இந்த கிரீபிள்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் நீங்க எஃபோர்ட் போட்டா நீங்க எவ்வளவு அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து நல்லா வரும். இப்போ இதெல்லாம் பாருங்க, கிரீபிள்ஸ் எப்படி சின்ன சின்ன டீடைல்ஸ் தான் இருக்கு. ஸோ இது மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல இதை யூவி அன்ட்ராப் பண்ணிருங்க. சரிங்களா, இந்த இதை யூவி அன்ட்ராப் பண்ணிருங்க. யூவி அன்ட்ராப் பண்ணிட்டு அந்த அன்ட்ராப் பண்றத எக்ஸ்போர்ட் பண்ணிருங்க, ஒரு இமேஜ் ஃபைல எக்ஸ்போர்ட் பண்ணிருங்க. யூவி அன்ட்ராப் பண்ணியாச்சு. யூவி அன்ட்ராப் பண்ணதை ஸ்மார்ட் அன்ட்ராப் தான் பண்ணிருக்கேன். எக்ஸ்போர்ட் யூவி லேஅவுட் கொடுத்துருங்க. சரிங்களா, கொடுத்துட்டு அதை இமேஜா சேவ் பண்ணி வச்சிருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு புது பிளெண்டர் ஃபைல் ஒன்று ஓபன் பண்ணுங்க. புது பிளெண்டர் ஃபைல் ஓபன் பண்ணிட்டு நல்லா கவனமா பாருங்க. சரிங்களா, என்னன்னா இப்போ உங்களோட கேமராவை செலக்ட் பண்ணிட்டு என் கொடுத்தீங்கன்னா சைடுல இந்த விண்டோ ஓபன் ஆகும். என் கொடுத்தா சைடுல இந்த விண்டோ ஓபன் ஆகும். இந்த விண்டோல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா கேமராவோட ரொட்டேஷன் வந்து 000 வச்சிருங்க. சரிங்களா, இப்போ கேமரா பாத்தீங்கன்னா கீழே ஃபேஸ் பண்ணி இருக்கும். ஓகே, அப்புறம் இந்த ரெண்டர் வியூ இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து வந்தீங்கன்னா இதை வந்து 2:46, 2:48, 2:48 இது வந்து உங்களுக்கு எவ்வளவு அதாவது ஸ்கொயரா வரணும். அதாவது என்னன்னா கேமரா வந்து பார்த்தா ஸ்கொயரா இருக்கணும். ஓகேங்களா, அந்த மாதிரி செட் பண்ணிங்க. அது உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை நீங்க ஹையர் ரெசல்யூஷன் கொடுத்தா ரொம்ப நல்லது. 1080 பிக்சல் 720 வரைக்கும் ஓகே தான், பிரச்சனையே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா கேமராவோட லொகேஷன் வந்து 0, x0, y0, z வந்து நீங்க என்ன பண்ணலாம் மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணிடுங்க மேல. இப்போ இருக்கிற டிஃபால்ட் கியூப் அழிச்சிட்டு நான் வந்து கீழே வந்து ஒரு பிளேன் வச்சுக்கிறேன். ஒரு ஸ்கொயர் பிளேன், நல்லா பாருங்க, சதுரமான பிளேன். ஓகேங்களா, இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். அந்த பிளெண்டர் ஃபைல கிரீபிள்ஸ் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பிரஸ் பண்ணா வச்சுங்களா எனக்கு கேமரா வியூ கிடைக்கும். இந்த கேமரா வியூல நான் என்ன பண்றேன்னா என்னோட கேமரா வந்து நல்லா ஏத்தி வச்சுக்கிறேன் இப்படி. ஓகே, இப்போ நான் கேமரா வந்து நான் 0 பிரஸ் பண்ணா கரெக்டா அந்த எட்ஜ் இருக்குல்ல அது வரைக்கும் வருது. சூப்பரா இருக்குல்ல. இப்போ இந்த வியூல தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து இதுல இந்த கிரீபிள்ஸ் வந்து ரெடி பண்ண போறோம். இந்த கிரீபிள்ஸ் ரெடி பண்ணது வந்து ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான வேலை தான். இதுக்கு நாம வந்து நான் ஒரு இமேஜ் இம்போர்ட் இமேஜ் எக்ஸ்பிளைன் போறேன். இந்த யூவி இருக்குல்ல அதை வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்படி இதோட சைஸ் என்னது 26.3 ஆக்கிறேன். நம்மளோட டிஃபால்ட் அந்த இது இருக்குல்ல 26.3 அதாவது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒரு பிளேன் வச்சோம்னா அந்த பிளேன், அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்மளோட இந்த யூவி மேப் இருக்குல்ல அதையும் வந்து 26.3 வச்சிருங்க. கரெக்ட் சைஸா இருக்கணும். இதுல வந்து உங்களுக்கு உள்ள போய் கேவிட்டி எனேபிள் பண்ணிக்கலாம், டெக்ஸ்டர்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். அப்பதான் நமக்கு வந்து தெரியும். ஓகேங்களா, ஃபைன். இப்போ நமக்கு அந்த கிரீபிள் நம்ம இதை ரெடி பண்ணுவோம். ஸோ உங்க பிளேனுக்குள்ள வந்து என்ன பண்ணுங்கன்னா எடிட் மோடுக்கு போங்க. எடிட் மோடுக்கு போயிட்டு இதுல வந்து நீங்க அந்த நல்ல கிரீபிளை கவனிச்சா தெரியும் உங்களுக்கு. இதுல பாருங்க குட்டி குட்டி கியூபு, சின்ன சின்ன டயர்ஸ், ரவுண்டு, பைப்ஸ், ஒயர் இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்தா வந்து கிரீபிள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது கூட உங்களுக்கு க்ளோஸ் அப் வியூல இல்ல, நான் உங்களுக்கு நல்ல வியூவா காட்டுறேன். இதை பாருங்க, இதை பார்த்து நான் செஞ்சேன். என்னோட அந்த ஸ்பேஸ் கேரியருக்கு வந்து ஸ்பேஸ் ஷிப் கேரியர்ஸ்க்கு நான் இதை பார்த்து தான் செஞ்சேன். இதை பாருங்க, இதுல பாருங்க எப்படி குட்டி இதை பாருங்க, ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணலாம். இதை பாருங்க, சின்ன சின்ன ரவுண்டு, ஹோல்ஸ், இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இதை பண்ண போறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட பிளேன் இருக்குல்ல, இந்த பிளேனுக்கு பேர் வந்து கிரீபிள்னு வச்சுக்கோங்க. கிரீபிள்ஸ். ஓகே, இப்போ இந்த பிளேன்ல வந்து நாம டெக்ஸ்டர் எடிட் பண்ண, அதாவது நம்மளோட யூவி எடிட் பண்ணக்கூடாது, கிரீபிள்ஸ் இதை தான் எடிட் பண்ணணும். இதுல வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா குட்டி குட்டியாட்டு இந்த இதெல்லாம் வைங்க.
இதுல நமக்கு இன்னும் ஒரு சிம்பிள் வழி இருக்கு. என்னன்னா ஃபேஸ் செலக்ஷன் வாங்க, எடிட் மோடுக்கு போய் ஃபேஸ் செலக்ஷன் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி சப் டிவைட் கொடுங்க. சப் டிவைட் 1 2 3 4 5 6 ஓகே 5 வச்சுக்கலாம், 5 வச்சுக்கோம். இப்போ நமக்கு நல்ல ஸ்கொயர் ஆயிட்டு. இப்போ நம்மளோட இது பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஆயிட்டு. இப்போ இதை வச்சே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா இதுல வந்து 2-3 ஸ்கொயரை டிஃபால்ட்டா செலக்ட் பண்ணுங்க. இப்போ இதுல வந்து இண்டிவிஜுவல் ஆர்ஜின்ஸ் வாங்க, அல்டி கொடுத்து எக்ஸ்ட்ரூட் இண்டிவிஜுவல் ஃபேஸ் கொடுங்க. கொடுத்துட்டு இதை நல்லா அப்படி இந்த மாதிரி சின்னதாக்கிங்க. அப்புறம் அதுல ஒரு 2 இதை செலக்ட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கிங்க. ஒரு முக்கியமான விஷயம் இந்த இதுல மறந்துட்டேன் பாத்தீங்களா, இதுல வந்து பெவல் இருக்குல்ல, அந்த இதை கொடுத்துங்க. பெவல் மாடிஃபயரை வந்து நீங்க கொடுத்துக்கங்க அதுல. ஓகேங்களா? பெவல் மாடிஃபயர் கொடுக்கறது பெஸ்ட் தான். பெவல் மாடிஃபயர் கொடுங்க. அப்பதான் நம்ம நார்மல் மேப் ஜெனரேட் பண்ணுவோம். பெவல்னா ஒண்ணு இல்ல, இந்த பாருங்க அதுல பெவல் ஆயிருக்கு பாத்தீங்களா, நான் அதை டிசேபிள் பண்ணி காட்டுறேன். ஷார்ப் எட்ஜஸ் வந்து பெவல் ஆயிருக்கும், அதுக்கு தான் நம்ம வந்து இந்த பெவல் இது நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? இது நம்ம ஃபைட்டர் இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். நான் அன்டூ பண்ணிடுறேன் எல்லாத்தையும். கமான் 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 கமான். நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ண வேண்டாம், நம்ம சாதா மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் வழக்கம் போல இதை செலக்ட் பண்ணிட்டு பெவல் கொடுத்துட்றேன். ஓகே, பெவல் நம்ம கொடுத்து வச்சுப்போம் எப்படி. ஸோ இப்போ வந்து எடிட் மோடுக்கு போங்க, உங்க கிரீபிள்ஸ் அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் மோடுக்குள்ள போய் ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் வைங்க, கியூப் இதெல்லாம் வைங்க. செக்மெண்ட் வந்து 2 செக்மெண்ட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இங்க வச்சுக்கலாம் இப்படி. இப்போ அந்த யூவி மேப் இருக்குல்ல, அந்த யூவி மேப் அதுக்கு ஏத்தாப்புல உங்களோட இதையும் வந்து நீங்க சரி பண்ணணும். எப்படின்னு நான் சொல்றேன். இத வந்து இப்போ இப்படி ரெடி பண்ணுங்க. ஓகே, இதை இப்போ யூவி மேப் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். இதை பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பீஸ் ரெடி பண்ணிருக்கோம். ஆக்சுவலா நம்ம இது மட்டும் இல்ல, இதுலயும் வந்து நம்ம வந்து குட்டி குட்டி இதெல்லாம் ரெடி பண்ணணும். இப்போ நான் பண்றது வந்து ஒரு ரஃப்பான ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு ரஃப்பான ஒரு இது ரெடி பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த குட்டி குட்டி இதெல்லாம் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இது கூட இவ்வளவு பெருசா வர தேவையில்லை, சின்னதா இருந்தா போதும். அப்போ லைட்டா எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் இது பண்ணி வச்சிடுறேன். ஓகே, 3 இருக்கட்டும். இப்போ அதே மாதிரி எடிட் மோடுக்கு போங்க. இப்போ இந்த கியூப் அப்படியே காப்பி பண்ணுங்க, ஷிஃப்ட் டி கொடுத்து இங்க வைங்க. வச்சுக்கிட்டு இப்போ எக்ஸ்ரே மோட்ல போய் ரெஃபரன்ஸா வச்சு இந்த மாதிரி பண்ணுங்க. இதுல இந்த வீடியோல வந்து நான் ஒரு சில விஷயங்களை நான் வந்து டைம் லேப்ஸா ஸ்பீடா போட்டுறேன். காரணம் என்னன்னா இந்த கிரீபிள்ஸ் பண்றதுக்கு வந்து நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அது ஒண்ணுதான் எனக்கு வந்து பிரச்சனை. அதனாலதான் வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை வந்து ஸ்பீடா போட்டுறேன். ஸ்பீடா பண்ணா வச்சுங்களேன் நமக்கு புரியறதுக்கு ஈஸியா இருக்கும். அது ஓகே, இப்போ அதே மாதிரி இதை காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிட்டு இதை எடுத்து இங்க வச்சிருவோம். இங்க வச்சாச்சா, வச்சுட்டு இப்போ அதே தான், ஜஸ்ட் இதை எடுங்க. இதை அப்படி கொண்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இதை வந்து ஒரு சில பூலியன்ஸ் போடுங்க. இதுல பூலியன்ஸ், அதாவது பூலியன்ஸ் வச்சு இன்டர்செக்ஸ் அதெல்லாம் பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணாதான் வந்து நமக்கு அந்த சைஃபை டெக்ஸ்சர்ஸ் கிடைக்கும் நமக்கு. நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் இதுல போடணும் அந்த அளவுக்கு நமக்கு வந்து ரியலிஸ்டிக்கா வரும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து செட் பண்ணோம். செட் பண்ணி ஷிஃப்ட் டி கொடுத்து இங்க போனோம், ரொட்டேட் 180 டிகிரி. இப்போ என்ன பண்ணோம்னா இந்த இதை வச்சுட்டு எஸ்
ஓகே இப்போ இதை இங்கே வச்சிடலாம் இப்படி. ஓகே இப்போ இதை இப்படி வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா நிறைய டீட்டெயில்ஸை வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணலாம். இந்த குட்டி குட்டி பீசஸா இருக்கு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நம்ம இந்த கிரீபிள்ஸை யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்க அந்த பார்ட்டிகல்ஸும் போடலாம். ஆக்சுவலா நீங்க வந்து இந்த பார்ட்டிகல்ஸ் இந்த ஹேர் போடலாம். பட் அது நான் எல்லா விஷயத்துக்கும் ஒரு சில விஷயங்களுக்கு பொருந்தும், ஒரு சில விஷயத்துக்கு வந்து அது பொருந்தாது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி டீட்டெயிலா பண்ணலாம், கொஞ்சம் டீட்டெயிலா பண்ணலாம். நம்ம இப்போ என்ன பண்றேன்னா ஒரு அந்த கிரீபிள்ஸ் வாங்க. இதுல கிரீபிள்ஸை பாருங்க, இதுல எப்படி இருக்கு. அப்புறம் வந்து இது பாருங்க, ஒன்று இருக்கு பாருங்க, ஒரு வயர் செக்ஷன் மாதிரிலாம் இருக்கு. ஸோ இதை மாதிரிலாம் வைக்கும் இங்க. ஆனா எனக்கு இதுல ரொம்ப சோம்பப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி பண்ணும்போது கூட நமக்கு இதை நான் செலக்ட் பண்றேன். இப்போ கமான் ஃபேஸ் செலக்ட் பண்றேன், சப்டிவைட் பண்ணிடுறோம். நாம இப்ப என்ன பண்றோம்னா என்னோட நீங்க யூவியை பாருங்களேன், யூவியை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இங்க ரெக்கை இருக்கு, சாரி இங்க ரெக்கை இருக்கு. ரெக்கைக்கு நான் வந்து இது கொடுத்துட்டேன். இங்கெல்லாம் வந்து குட்டி குட்டி இதா இருக்கு கரெக்டா. ஸோ நான் இந்த ஏரியாவுக்கும் நான் பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்றேன். ஓகே, அந்த பார்ட்டிகல்ஸ் எப்படி யூஸ் பண்ணா நான் சொல்றேன். இப்போ இது உள்ள போயாச்சுல்ல, இந்த மூணையும் செலக்ட் பண்றேன், சப் டிவைட் கொடுப்போம், மறுபடியும் சப் டிவைட் கொடுப்போம். ஓகே, இப்போ சப் டிவைட் கொடுத்தாச்சு. எத்தனை ஃபேஸஸ் இருக்கு? ஐயோ சாரி, இதை ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணோம், சப்டிவைடு. ஓகே, இதை செலக்ட் பண்றோம், சப்டிவைடு 1 2 3. என்ன ஆச்சு? 5 வராதா? படுத்துறானுங்க ஐயா. ஓகே, இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுவோம். இண்டிவிஜுவல் ஆரேஞ்ச்ல போய் சப்டிவைடு வேணாம், இவ்வளவு போதும் நமக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா என்னோட இதுல வந்து நான் இந்த ஃபேஸஸை ஃபுல்லா செலக்ட் பண்றேன். இந்த ஃபேஸ் செலக்ட் பண்றேன், அதுக்கப்புறம் இங்க இதை செலக்ட் பண்றேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் என்ன பண்றேன், ஒரு இதுவா போட்டேன், ஒரு வெர்டெக்ஸ் குரூப் பாட்டு கிரீபிள்ஸ் அப்படின்னு போட்டு வெர்டெக்ஸ் குரூப் போட்டு அசைன் பண்ணிடுறேன். மற்ற இதெல்லாம் விட்டுறலாம், சரிங்களா? இதை கூட விட்டுறலாம், இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இந்த இது இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நான் செலக்ட் பண்ணா வச்சுங்களேன், இதுல வந்து இது நமக்கு ஸோ இது வேணும், இதெல்லாம் இது பண்ணிடுவோம், இதை இக்னோர் பண்ணிடுவோம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் கொடுத்துருவோம். ரிமூவ் கொடுத்தா அந்த வெர்டெக்ஸ் குரூப்ல இருந்து அது ரிமூவ் ஆயிரும். ஓகே, இப்போ நமக்கு இதெல்லாம் தான் வரும். கரெக்டா சேவ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணா டேப் அடிச்சு வெளியே வந்துருங்க. இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு புது கலெக்ஷன் பண்ணுங்க. இதுல வந்து கிரீபிள்ஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு போடுங்க. ஓகேங்களா? இந்த கிரீபிள் பார்ட்டிகல்ஸ்ல வந்து நாம என்ன பண்றோம்னா ஒரு கிரீபிள் ரெடி பண்ணோம். பட் நான் ஆல்ரெடி ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எனக்கு டுட்டோரியல் சீக்கிரம் முடிக்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா நான் வந்து அதை நான் உங்களுக்கு காட்டுறது எப்படி செஞ்சிருக்கேன் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது மூலமா உங்களுக்கு அது ஈஸியா வரும். இங்க அத கமான் ஆப்ஜெக்ட் கிரீபிள்ஸ் பார்ட்டிகல்ஸ் 1 இதை எடுப்போம். இங்க அத இதை பாருங்க. ஸோ இதை பாருங்க எப்படி பண்ணிருக்கோம் பாருங்க. ஒரு கியூப் ஒரு சர்க்கிள் ஒரு ஸ்கொயர்ல வந்து இந்த வயர் சின்ன இதெல்லாம் வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இதை மாதிரி நம்ம வந்து நிறைய பண்ணணும். நீங்க இதையே கூட அப்படி காப்பி பண்ணலாம். நான் இதுல இருந்து நான் காப்பி பண்ணி பண்றேன். ஸோ நான் இதுல இருந்தே காப்பி பண்ணிருக்கேன். காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா இது உள்ள வந்து சின்ன மாடிஃபிகேஷன் பண்றேன். இது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு புரிய வைக்கிறதுக்காக. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நான் வந்து 1-2 இது போடுறேன். சின்ன ஒயர் கனெக்ஷன்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து போட வேண்டி வரும் இதுல. ஓகேங்களா? இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா அந்த ஒயர் கனெக்ஷன்லாம் போடுவோம். ஓகே, இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஒயர் கனெக்ஷன் மாதிரி இது
அப்படியே ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்றேன். ஓகே, இப்படி காப்பி பண்றோம். அப்புறம் இதை காப்பி பண்றேன், ஷிஃப்ட் டி கொடுத்து இதை காப்பி பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன மாறுதல்கள்லாம் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா இதுல செய்ய வேண்டி வரும். ஓகே, இப்போ இதுல வந்து சப்டிவைட் ஓகே, சப்டிவைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 4ஐயும் காப்பி பண்றேன், எஃப். 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 ஸோ இப்போ இந்த 4ஐயும் வந்து 4 ஃபேஸையும் செலக்ட் பண்றேன். அல்டி கொடுத்து எக்ஸ்க்ளூட் இண்டிவிஜுவல் ஃபேஸ் கொடுக்குறேன், எஸ் ஒய் இ. ஓகே, இப்போ எனக்கு இது கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இதை என்ன செலக்ட் பண்றேன், செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் கர்சர் டு செலக்டட், அதுக்கப்புறம் செட். ஓகே, இதுல வரலாம், செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்துட்டு 3D கர்சர் வச்சு ரொட்டேட். ஆக்சுவலா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா வந்து ஒரு டிஃபரன்ஷியேட் பண்றேன் இதுல எல்லாத்தையும். ஓகே, இதுல வந்து ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்றேன். இதுவும் வந்து ரெண்டுக்கும் வந்து வித்தியாசத்தை ஏற்படுத்துறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி 2-3 கிரீபிள் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, 2-3 கிரீபிள்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இல்ல நான் இப்படி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா நான் இதை செஞ்சா ரொம்ப டைம் எடுக்கும் எனக்கு. அதனாலதான் நமக்கு டுட்டோரியல் வந்து சிம்பிளா சீக்கிரமா முடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்பதான் நிறைய பேர் பார்ப்பாங்க. அதனாலதான் நான் வந்து அதை அவ்வளவு சீக்கிரத்தை நான் முடிக்க ட்ரை பண்றேன். அப்புறம் இதுல இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணோம், மீடியன் பாயிண்ட். முக்கியமான விஷயம் இதுல வந்து பெவல் மாடிஃபையர் வந்து போட்டுக்கங்க, அதுதான் முக்கியமானது. பெவல் மாடிஃபையர் இல்லாட்டா உங்களுக்கு நார்மல் மேப் வந்து ஜென்ரேட்டே ஆகாது, பாத்துக்கங்க. ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன டீடைல்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கீங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, உங்களோட கிரீபிள் அதை இது எடுங்க. கிரீபிள் எடுத்துட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா சும்மா ஹைட் பண்ணிடலாம். முக்கியமான விஷயம், நீங்க இந்த செஞ்ச 2 பீஸும் வந்து தனி கலெக்ஷன்ல போடுங்க. அந்த கலெக்ஷன் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுங்க, உங்களோட இதுக்கு போங்க. இதுல போய் பார்ட்டிகல்ஸ் அது எங்க, அதுல போங்க, ஹேர் போங்க. எவ்வளவு இருக்கு இதுல வந்து ஃபேஸஸ் வெர்டஸ் வந்து 800 இருக்கு. கரெக்டா ஓகே, 800 இருக்கு. இது இந்த மாதிரி நடுவில் வந்து காரணம் என்னன்னா நீங்க பெவல் எனேபிள் பண்ணிருக்கீங்களா, அதனாலதான். ஸோ யூஸ் மாடிஃபை ஸ்டாக் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ரேண்டம் டிஸ்ஆர்டர் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு இதுல வெர்டிசஸ் வச்சுங்க. அதாவது நம்மளோட வெர்டிசஸ்ல இருந்து இது வரணும். சரிங்களா, அந்த மாதிரி தான் பண்றோம். இப்போ வெர்டிசஸும் நம்மளோட வெர்டெக்ஸ் குரூப் இருக்குல்ல, அதுல இருந்து தான் வரணும். ஸோ நாம டென்சிட்டியில வெர்டெக்ஸ் குரூப்ல கிரீபிள்ஸ் நம்ம கொடுத்தோம்ல, வெர்டெக்ஸ் குரூப் கிரீபிள்ஸ் அதை செலக்ட் பண்ணிங்க. இப்போ என்ன பண்ணுங்க, கமான் உங்களோட அந்த பார்ட்டிகல் ரொட்டேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ரெண்டர்ல போய் கலெக்ஷன்ஸ் போங்க. கலெக்ஷன்ல இந்த கிரீபிள் பார்ட்டிகல்ஸ் கனெக்ஷன் நேமா செலக்ட் பண்ணுங்க. அதுல இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல இந்த மாதிரி கிரீபிள்ஸ் வந்துடும். ஓகேங்களா, ஆனாலும் அதுல வந்து என்னன்னா அந்த இதுல வந்து ஆப்ஜெக்ட் ரொட்டேஷன் எனேபிள் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதுல பாருங்க அந்த குட்டி குட்டி இதெல்லாம் வந்திருக்கும் பாருங்க. ஆனா ரொம்ப பெருசா இருக்கு. என்ன பண்ணுங்கன்னா சைஸை வந்து ரொம்ப சின்னதாக்கிருங்க. சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக்கிருங்க. இப்போ சின்னதாக்கினோம்னா உங்களுக்கு வந்து கரெக்ட் சைஸு கொண்டு வாங்க. இது கூட இல்லை, டாப் வியூ. ஓகே, இப்போ இதை வந்து 0.012 வைக்கலாமா? 0.012 வச்சா கரெக்டா இருக்கு. நம்மளோட கேமரா வியூல இருந்து பார்த்தா நமக்கு இந்த மாதிரி தெரியும். ஓகே, ஸோ இப்போ இந்த உங்களோட கிரீபிள்ஸ் இருக்குல்ல, அதுக்கும் இந்த உங்களோட இந்த பார்ட்டிகல்ஸுக்கும் இந்த இதுக்கும் ஒரே மெட்டீரியல் தான் கொடுத்துருக்கணும். சரிங்களா, இந்த இதுக்கு நான் பாத்தீங்கன்னா என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்கேன்னா சாதாரணமா ஒரு இது இந்த கலர் வந்து சாதாரணமான ஒரு இது கொடுத்துருக்கேன். சாதாரணமா ஒரு மெட்டாலிக் எனேபிள் பண்ணி ஒரு சாதாரண கலர் கொடுத்துருக்கேன். இதுல வந்து கொஞ்சம் கலரை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ். இப்போ இதுல கலரை வந்து கொஞ்சம் எனக்கு ப்ளூ கலர் மாதிரி வேணும், அதனால கொஞ்சம் ப்ளூ மாதிரி வச்சுக்கிறேன். அப்படி
ப்ளூ மாதிரி வச்சுக்கலாம். கலரை வந்து நான் நல்லா குறைச்சிக்கிறேன். நீங்க இந்த பார்ட்டிகல்ஸையும் கூட ஆக்சுவலா எடிட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன நான் சொல்றேன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் எடிட் பண்றதுன்னா இப்போ உங்களோட பீஸ் இருக்குல்ல அந்த பார்ட்டிகல் பீஸ், இது நம்மளோட பார்ட்டிகல் பீஸ் எடுப்போம். பீஸ் எடுத்துட்டு அதுல போய் பாத்தீங்கன்னா கமான் ஓகே அதுல வந்து எங்க இருக்கு ஓகே எங்கிட்ட இருக்கு. இந்த பார்ட்டிகல்ஸ் பீஸ்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து குட்டி குட்டி இதா இருக்கும், குட்டி குட்டி பீஸா இருக்குல்ல, அதுல வந்து நீங்க 2-3 இதை எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இது உள்ள போய் இதை செலக்ட் பண்ணுங்க. அந்த ரெண்டையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி எடிட் மோடுக்கு போறேன். செலக்ட் பண்ணபடி எடிட் மோடுக்கு போங்க. இதுல வந்து என்ன பண்ணுங்கன்னா இதை நான் செலக்ட் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த இது அதுக்கப்புறம் இந்த 4 இது அதுக்கப்புறம் இந்த இது கமான் வேற என்ன செலக்ட் பண்ணலாம், வேற என்ன செட் பண்ணலாம். ஓகே போதும். இது எல்லாத்தையும் செட் பண்ணி ஒரு நியூ மெட்டீரியல் ஒன்று கொடுங்க. இதுக்கு வந்து எமிஷன் மெட்டீரியல் கொடுப்போம். எமிஷன் கொடுப்போம். எமிஷன்ல வந்து மஞ்சள் கலர் கொடுத்துருவோம். நம்பர் எமிஷன் 2 இது வச்சுருவோம். ஓகேங்களா, அசைன் பண்ணிடுவோம் அதுக்கு. இப்போ நம்மளோட மெட்டீரியல் வியூலவே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன். ஓ என்ன ஆச்சு இதுக்கு நியூ மெட்டீரியல் கொடுப்போம். சாரி என் பொண்ணு தான் சத்தம் போட்டா. ஓகே இப்போ இதுல வந்து எமிஷன் மெட்டீரியல் கொடுத்துருவோம். மஞ்சள் கலர் எமிஷன் மெட்டீரியல். ஸோ உங்களுக்கு என்னென்ன எமிஷன் மெட்டீரியல்லாம் தேவையோ அதுபடி நீங்க கொடுத்துக்கங்க. இப்போ நான் வந்து இதுல இன்னும் கொஞ்சம் எமிஷன் மெட்டீரியல் கொடுக்குறேன். உதாரணத்துக்கு இந்த இடத்துல 2-3 பாயிண்ட் நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு நியூ மெட்டீரியல் அதே மாதிரி எமிஷன் போறேன். எமிஷன்ல வந்து சிவப்பு கலர் கொடுக்குறேன். நம்பர் 1 இருக்கட்டும் சரிங்களா. ஓகே ஓகே இப்போ நம்மளோட மெயின் இதுக்கு வரும். ஸோ இப்போ இந்த இடையில பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கோடா தெரியுது, அந்த வெள்ளை கோடு தெரியக்கூடாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட இந்த இதுக்கும் வந்து மெயின் இதையே கொடுத்துருவோம், இந்த மெட்டீரியலே கொடுத்துருவோம். ஸோ இப்போ அந்த வெள்ளை கலர் கோடு வந்து நமக்கு தெரியாது. ஓகேங்களா ஃபைன். இப்போ இதுல வந்து நம்ம இன்னொன்று பண்ணணும். உங்க பார்ட்டிகல்ஸ்ல போங்க. பார்ட்டிகல்ஸ்ல போய் ரொட்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து நீங்க என்ன கொடுத்துருப்பீங்க, ஃபேஸை வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு 1 வச்சிருங்க. இங்க 1 வச்சோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி இதுவா பாருங்க, குட்டி குட்டி அந்த இதுவா வந்துருக்கு பாருங்க, இந்த கிரீபிள்ஸ். ஸோ இதைத்தான் வந்து அந்த கிரீபிள்ஸ் சொல்லுவாங்க. ஓகே ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு என்விரான்மெண்ட் டெக்ஸ்டர் நம்ம ஒன்று கொடுத்துட்டு இதை அப்படியே நம்ம இமேஜா எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். இமேஜா எக்ஸ்போர்ட் பண்ணது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது, சிம்பிளான வழிலாம் இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இதுல வந்து என்ன பண்ணலாம்னா என்விரான்மெண்ட் டெக்ஸ்டர் ஃபர்ஸ்ட் என்கிட்ட இந்த இது என்விரான்மெண்ட் டெக்ஸ்டரா போடுவோம். பெருசாலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. இது ஜஸ்ட் என்விரான்மெண்ட் டெக்ஸ்டரை இப்படி போட்டு விட்டுருவோம். இப்போ உங்களோட இந்த மெயின் ரெண்டர் வியூஸ் வாங்க. ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் பல்ப் இருக்கும் லைட்டு, அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா சன்லைட்டாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. சன்லைட்டாக கன்வெர்ட் பண்ணால் 1000 வைக்கக்கூடாது. அதை வந்து ஒரு 5 வச்சுக்கலாமா, 5 வச்சுக்குவோம் இப்படி. ஓகே இப்போ என்ன பண்ணுங்கன்னா லைட் இதெல்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேமரா வியூல வந்துட்டு வியூ ரெண்டர் இமேஜ் போங்க. நீங்க ரெண்டர் இமேஜ் போனா நீங்க அது ஆக்சுவலா ரெண்டர் ஆகாது, பட் ரெண்டர் ஆனா எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து ஒரு சின்ன ஒரு வியூ மாதிரி கொடுக்கும். அதை அப்படியே சேவ் இமேஜஸ் கொடுத்து வச்சிருங்க. ஓகே இந்த பாருங்க அந்த வியூ அப்படியே வந்துச்சு. ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா சேவ் கொடுத்துருங்க. நான் வந்து ஆக்சுவலா அந்த கலர்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். நமக்கு இப்போ வந்து அந்த கலர் தேவையில்லை, அதனால நான் வந்து கலர் ரிமூவ் பண்ணிட்டேன். கலர் நம்ம வந்து நம்ம அந்த இதுக்கு மெயின் இதுக்கு ஜெட்டுக்கு நம்ம கலர் கொடுக்கும்போது நம்ம கலர் கொடுத்துக்கலாம். அதுல கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து டிஃப்யூஸ் அப்படின்னு கொடுத்துப்போம். இந்த மாதிரி இமேஜ் வந்து நமக்கு நார்மல் மேப் தேவையில்ல. ஸோ என்ன பண்ணலாம்னா உங்களோட வியூ போட்டுக்குவாங்க. சாலிட் வியூ வந்துட்டு இந்த இதுல மேட் கேப் எனேபிள் பண்ணி நார்மல்னு இருக்கும். ஸோ அந்த நார்மல் எடுத்துக்கோங்க. இதுதான் உங்களோட நார்மல் வியூ. இப்போ என்ன பண்ணுன்னா அதே மாதிரி ரெண்டர் இமேஜ் கொடுத்துருங்க, அந்த நார்மல் மேப். ஸோ இதை வந்து நம்ம கிரீபிள்ஸோட நார்மல் மேப்பா நாம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணா கிரீபிள்ஸ் நார்மல் அப்படின்னு போடுங்க. இப்போ நமக்கு நார்மலும் கிடைச்சிருச்சு, டிஃப்யூஸும் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஜெட்டுக்கு கலர் கொடுக்கலாம்.
இப்போ நான் ஜெட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஃபைட்டர் ஷிப். அதான் ஜெட்டில் வந்து நான் கொஞ்சம் சில மாறுதல்கள்லாம் பண்ணேன். ஓகேங்களா. மெயினாக அந்த கண்ணாடி கேபின் இருக்குல்ல, காக்பிட், அதை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் அந்த இதையும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஷூட்டர். ஓகே, இப்போ என்ன பண்ணேன்னா உங்கள் ஷேடிங் இதுக்கு வாங்க. ஷேடிங் இதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து மெயின் பாடி அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் வந்து இமேஜ் டெக்ஸ்சர் போங்க. இமேஜ் டெக்ஸ்சர் கோஆர்டினேட் வாங்க. மேப்பிங்கு இதில் வந்து யூவி போடுங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்சர் கோஆர்டினேட் மேப்பிங் இருக்கட்டும். இதுக்கு போகணும். அப்புறம் அந்த இதில் வரட்டும். இதே அப்படி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த இதில் ஃபர்ஸ்ட் உங்களோட டிஃப்யூஸாக சேவ் பண்ணீங்களா, அதை ஓப்பன் பண்ணுங்க. அதை ஓப்பன் பண்ணிட்டு இதில் அப்படி கொடுத்துருங்க. இப்போ இதில் பாருங்க அந்த ஷேப்ஸ்லாம் வந்திருக்கும். இதில் வந்து மெட்டாலிக்கை இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. நல்லா மெட்டாலிக்கை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ரஃப்னஸையும் கொஞ்சம் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருங்க. இப்போ இந்த இதில் நார்மல் மேப் இருக்குல்ல, அந்த நார்மல் மேப்பை ஓப்பன் பண்ணி வச்சுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டு இது எடுங்க. ஒன்று நார்மல் மேப், ஒரு இதுவும் பம்ப் மேப், அதையும் எடுங்க. பம்ப் மேப்பும் எடுங்க. இப்போ உங்களோட இதில் வந்து இந்த நார்மல் மேப் இருக்குல்ல, அதை அப்படி போட்டு விட்டுருங்க. நார்மல் மேப்பு இது வந்து நார்மலில் அங்கே வரணும். இது வந்து நார்மலாக கொடுத்துடலாம். இதுல வந்து நான் கலர் டேட்டான்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஏன்னா இதுல வந்து நான் கலர் கொடுத்தோம்னா நம்ம கலர் அப்ளை பண்ண போறது ஜஸ்ட் நார்மல் இது மட்டும் தான் இருக்கும். ஓகே, இதுல வந்து இப்போ பாருங்க எவ்வளவு டீட்டெயிலா இருக்கு பாருங்க இது. ஆனா நமக்கு இவ்வளவு டீட்டெயில்ஸ் தேவையில்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல 0.25 வச்சிருவோம். 0.25 வச்சா நமக்கு தேவையான அளவுக்கு டீட்டெயில்ஸ் கிடைச்சிடும். ஓகே, அப்புறம் இன்னொன்று பம்ப் மேப் கொடுக்கணும். பம்ப் மேப்புக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கலர் ரேம்ப் எடுங்க. அந்த கலர் ரேம்பை வந்து இங்கே போட்டு வச்சுங்க. இப்போ உங்களோட மெயின் டிஃப்யூஸ் இருக்குல்ல, அந்த மெயின் டிஃப்யூஸ்ல அந்த கலர் ரேம்பை கொடுத்து இதை ஹைட் மேப்ல கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி எந்திரிச்சு நிற்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு ப்ரொஜெக்ஷன் ஹைட் மேப் மாதிரி எந்திரிச்சு நிற்கும் இப்படி. ஸோ இதில் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். இதே நம்ம வந்து குறைச்சிக்கலாம். இவ்வளோ ஹைட் மேப் தேவையில்லை. 0.15 கூட இல்லை, 0.35 0.35 இந்த மாதிரி வச்சிருவோம். இதில் வந்து ஸோ அந்த ரெண்டே அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக அந்த கிரீபிள்ஸ் டெக்ஸ்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அது உங்களோட விருப்பத்துக்கே நான் விட்டுறேன். ஓகே, அதை நான் உங்களோட விருப்பத்துக்கு நான் விட்டுறேன் எந்த அளவுக்கு வைக்கணுங்கிறத. இப்போ நான் எனக்கு இந்த அளவுக்கு போதும், எனக்கு இந்த அளவுக்கு போதும், நான் உங்களோட விருப்பத்துக்கு விட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுக்கணும். கரெக்டாக ஒரு கலர் நான் மிக்ஸ் பண்ண சொன்னேன். மிக்ஸ் ஆர்ஜிபி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் ஆர்ஜிபியில் வந்து இதில் மல்டிப்ளை போங்க. ஏன்னா இது இருக்கட்டும் ஃபர்ஸ்ட். ஸோ இதில் வந்து மிக்ஸுக்கு பதிலாக மல்டிப்ளைன்னு ஆட் கொடுத்து பார்ப்போம். எனக்கு கலர் வந்து ஆட் பண்ணணும், ரெண்டு கலரையும். மல்டிப்ளை கொடுத்தா நமக்கு இன்வெர்ஸ்ல வரும். செக் பண்ணி பாருங்க. நான் என்னோட மல்டிப்ளை தான் கொடுத்தேன். இதை வந்து இந்த FACல கொடுத்துருவோம். ஓகே, இந்த இப்படி இருக்கட்டும் இது. ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து எனக்கு தேவையான ஓரளவுக்கு கலர் வந்து ஓரளவுக்கு கிடைச்சிருச்சு. இதில் இதை இப்படி கொண்டு வருவோம். ஓகே ஃபைன், நமக்கு தேவையான ஓரளவுக்கு கிடைச்சிருச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம கலர்ஸ்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு இந்த இது இருக்குல்ல, இந்த இதெல்லாம் செலக்ட் பண்ணுறேன். இது 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 இந்த இது, அதுக்கப்புறம் அப்புறம் இந்த இது கமான்
இந்த இதுதான் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு நியூ மெட்டீரியல் கொடுங்க. நியூ மெட்டீரியல் கொடுத்து இதுல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பிளாக் கலர் வச்சிருவோம். அசைன் கொடுத்துங்க, மெயின் அசைன் கொடுக்க மறந்துடாதீங்க. ஸோ அதில் பிளாக் கலர் வச்சிடலாம். பிளாக் கலர் வச்சுட்டு மெட்டாலிக் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ரஃப்னஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அதில் பிளாக் கலர் இருக்கு. நெக்ஸ்ட்டு உங்களோட அந்த இப்போ என்னோட இதே நான் ரெஃபரன்ஸுங்க எடுத்துக்கிறேன். நீங்கள் நம்மளோட ஜெட்டை ரெஃபரன்ஸ் ஓகே ஃபைன். இப்போ இதில் நம்ம கலர் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா, மெயின் பாடியோட கலரை. ஓகே இப்போ இந்த இதுக்கு இந்த மெட்டீரியலுக்கு வந்து வேற ஏதாவது கலர் கொடுப்போம். ஆரஞ்சு கலர் மாதிரி ஏதாவது கலர் கொடுப்போம். ஆரஞ்சு கலர் கொடுப்போம் இதுக்கு. ஓகே ஆரஞ்சு கலர் தான். ஓகே இது நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த இது ஓகே. இந்த கண்ணாடி இருக்கு பாத்தீங்களா, இந்த கண்ணாடி இதுக்கெல்லாம் வந்து நாம தனித்தனி கலர் வேற கலர் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கிளாசி மெட்டீரியல் இருக்குல்ல அது கொடுக்க போறோம். கிளாசி மெட்டீரியல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது என்னதுன்னா ரிஃப்ளெக்டிவ் மெட்டீரியல். கமான், இந்த கிளாசி இதுக்கு கிளாசி மெட்டீரியல் கொடுத்துருவோம். இந்த இதை செலக்ட் பண்ணிக்கணும், இதை செலக்ட் பண்ணுவோம். இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நியூ மெட்டீரியல் போங்க. நியூ மெட்டீரியல் அசைனு. இதுல வந்து கிளாசி கிளாசி கொடுங்க. கிளாசி வந்து இதுல ஜீரோ வச்சிடலாம். வேணா கலரை வேணா நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம், எல்லோ மாதிரி ஏதாவது கலர் வச்சுருவோம். ஓகே ஸோ அதுக்கு இந்த காக்பிட்டுக்கு வந்து நம்ம கிளாசி மெட்டீரியல் கொடுத்தாச்சு. வேற வேற என்ன பண்ணலாம், இதுல வேற என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு. இந்த பின்னாடி இருக்கு பாத்தீங்களா, இதுலதான் முக்கியமான விஷயம் இருக்கு. இதுல வந்து என்னன்னா இந்த இது அதுக்கப்புறம் இந்த இதுக்கெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு எமிசிவ் மெட்டீரியல் கொடுக்கணும். ஏன்னா அதுலதான் வந்து இந்த இது வரும், அந்த என்ன சொல்றதுங்க அந்த பிளாஸ்டரா புகை பின்னாடி வரும்ல, அந்த எமிஷன் லைட் வெளிச்சம் தானே வரும் அதுல. ஸோ அதில் வந்து எமிசிவ் மெட்டீரியல் கொடுத்துடலாம். எமிசிவ் மெட்டீரியல் வந்து ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருவோம். ப்ளூ கலர் அதெல்லாம் கொடுத்தாச்சு. அதுல வந்து நீங்க ஆக்சுவலா ஒரு லைட் கூட நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பத்துக்கு நான் விட்டுறேன். இதை உங்களுக்கு இன்னும் நீங்க டீட்டெயிலா கொடுக்கணும்னா என்ன பண்ணலாம்னா நான் அன்டூ பண்ணிடுறேன் இதை. ஓகே அன்டூ பண்ணிடுறேன் இதை. ஓகே இப்போ என்ன பண்ண, இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இதையும் செலக்ட் பண்றேன். இண்டிவிஜுவல் ஆரிஜின்ஸ் போய் இண்டிவிஜுவல் ஃபேஸ் கொடுத்துக்கோங்க. எஸ்கேப் கொடுத்துட்டு ஸ்கேல் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மட்டும் இந்த கடைசி அந்த இதை கொடுங்க. இதில் வந்து எமிசிவ் கொடுங்க. எமிஷன் போங்க. எமிஷன்ல நான் சொன்ன மாதிரி ப்ளூ கலர் வச்சிருங்க. ஆனா 5 வச்சுப்போம் இதை. இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு. முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் ஆக்சுவலா வித்தியாசம் இருக்கு கரெக்டா. ஸோ அதனால வந்து நான் இந்த மாதிரி ஒரு இதை செட் பண்ணேன். ஃபைன். இப்போ வேற இதுல வேற என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கலாம் இதுல. கமான், வேற ஐடியா இருக்கணுமே. இந்த ரெக்கைக்கு நம்ம தனி கலர் வேற கலர் கொடுத்துடலாம். இந்த ரெக்கை அதுக்கப்புறம் இந்த விங்ஸ் இருக்குல்ல அதுக்கு பிளாஸ்டருக்கு நம்ம வேற வேற கலர் கொடுத்துருவோம். பிளாஸ்டருக்கு இது எல்லாத்துக்கும் சேம் மெட்டீரியல் கொடுத்துருவோம். அப்புறம் இந்த பிளாஸ்டர் வேற இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி நியூ மெட்டீரியல் போங்க. ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணிருங்க, அதுக்கப்புறம் மெட்டீரியல் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா பிளாக் கலர் தான். பிளாக் கலரு மெட்டாலிக் வந்து ஃபுல்லாக எனேபிள் பண்ணிங்க. ரஃப்னஸ் வந்து ஓரளவுக்கு வச்சுக்கோங்க, ரொம்ப கட்டான போகிற அளவு ஓரளவுக்கு வச்சுக்கோங்க.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து நார்மல் மேப் வந்து நீங்க அந்த இதை கொடுத்துருங்க. ஏன்னா நார்மல் மேப் நம்ம வந்து விங்ஸுக்கும் தான் போட்டோம் கரெக்டா, அதனால நார்மல் மேப் வந்து இதுக்கு கொடுத்துலாம். மற்ற இது கூட தேவையில்லை, அந்த விண்டோ அதுக்கெல்லாம் கூட தேவையில்லை, காக்பிட்டுங்களாம். பட் நம்ம இதுக்கு கொடுத்துருவோம். இமேஜ் டெக்ஸ்டர் கிரீபிள்ஸ் நார்மல் இங்கே கொடுத்துருவோம். இது இங்கே கொடுத்துருவோம். வேல்யூ வந்து நல்லா குறைச்சி வச்சுருவோம். 0. ஓகே, இது இருக்கட்டும். 1 இருக்கா, எப்படி இருக்கு. அப்புறம் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணி கொடுக்குறது தான். 0.25 கம்மியாக இருக்கா, 0.5 வச்சுருவோம். ஓகே, அப்புறம் அந்த கீழே இருக்குல்ல அந்த அதுக்கு தனி மெட்டீரியல் கொடுத்துருவோம். அதாவது இந்த இது இந்த ஆப்ஜெக்ட் இதை செலக்ட் பண்ணுங்க, அழிச்சு கொடுங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு ஹைடு கொடுத்துருங்க. அது எதுக்கு ஹைடு கொடுக்குறேன்னா நடுவில் உள்ள மட்டும் செலக்ட் பண்ணணும், அதனால தான். பட் என்ன ஆகும்னா அங்கே வரத்தான் செய்யும். காரணம் என்னன்னா நம்ம முன்னாடி இருக்குல்ல, முன்னாடி லைட்டாக அங்கே டச் ஆகிருக்கு, அதனால தான். ஸோ இதையும் ஹைடு கொடுத்தா இது மட்டும் தனி இதாக இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணுறோம், நியூ மெட்டீரியல் அசைனு. இதில் வந்து நம்ம நியூ மெட்டீரியல் வந்து வேற மெட்டீரியல் கொடுத்துருவோம். இதில் அசைன் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் பாருங்க, இப்போ இது எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த நான் இது வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அதுபடி இதை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஹைட் மேப்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை குறைக்கிற ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ மெயின் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் மேப் வந்து எனக்கு 0.15 வச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஓவர் இதாக இருக்குது. ஓகே, இப்போ பாருங்க நம்மளோட எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு ஆக்சுவலாக எனக்கு வேணும். நீங்கள் இதுலையும் கூட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ இந்த 3 செலக்ட் பண்ணுறேன், 3 இதையும் செலக்ட் பண்ணிட்டு ஒரு நியூ மெட்டீரியல் கொடுக்குறேன். நியூ மெட்டீரியல் இந்த 3லேயும் வந்து ஒரு எமிசிவ் மெட்டீரியல் கொடுக்குறேன். எமிசிவ் கொடுத்துட்டு இதில் ரெட் கலர் எமிஷன் அசைன் பண்ணிடுவோம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ பாருங்க இது எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஒரு சூப்பரான ஒரு ஜெட் என்ன ஆச்சு பின்னாடி, இது ஏன் பாத்தீங்களா, அசைன் பண்ணாததுனால வந்த வேணாம். நம்ம இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நான் அசைன் கொடுத்துருக்கணும். பட் என்ன பண்ணிட்டேன்னா அசைன் கொடுக்க மறந்துருப்பேன். அதனால வந்து இதெல்லாம் வந்து சரியா பின்னாடி வந்து எரிய மாட்டேங்குது, லைட் எரிய மாட்டேங்குது. ஸோ நான் வந்து ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு அனிமேஷன் ஷார்ட் ஃபில்ம் மாதிரி, ரொம்ப சின்னது தான். ஸோ அந்த இதுக்கு வந்து எனக்கு ஜெட்டெல்லாம் தேவைப்படுது, அதனால நான் அந்த இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ மொத்தமாக இது செஞ்சு முடிச்சோம்னா உங்களுக்கு நான் அதை காமிப்பேன் அது எப்படி இருக்குன்னு. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சிம்பிளாக தான் பண்ணேன், லோபாலி அனிமேஷன்ஸ் வச்சு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இதை பாருங்க, இப்போ அதுக்கு வந்து எனக்கு ஜெட்டு தேவை, அதனால தான் நான் அந்த ஜெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த ஜெட்டு செஞ்சு ரொம்ப பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல ஒரு டுட்டோரியலோட சந்திக்கிறேன். ஆக்சுவலாக அந்த ஜெட்டு வந்து ஜஸ்ட் இப்படி விட மாட்டேன். இதில் வந்து நான் பண்ணக்கூடிய அந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து அனிமேஷன் வீடியோவில் அந்த ஜெட்டு பறந்து போகும், பின்னாடி அந்த இது வரும், அந்த புகை வரும், பிளாஸ்டர் வரும், அதெல்லாம் நான் அதோட தான் செய்கிறேன். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ தொடர்ச்சி என்னோட வீடியோக்களை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சகோதரா அப்பா. நன்றி, பாய் பாய்.